ஹாய் வாங்க இன்னைக்கு கடலைக்கறி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இந்த கடலைக்கறி நமக்கு சப்பாத்தி, ஆப்பம், பூரி, நான், புட்டு எல்லாத்துக்குமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். கடலைக்கறி செய்கிறதுக்கு கருப்பு சுண்டல் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த கருப்பு சுண்டல் நம்ம நைட்டே எடுத்து ஒரு 3 டைம் நல்லா கழுவிட்டு அதில் தண்ணி ஊற்றி 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். காலையில் இந்த தண்ணியை மாற்றிட்டு வேறு தண்ணி ஊற்றி அந்த கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பூண்டு, மஞ்சள் பொடி, பச்சை மிளகாய், உப்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து ஒரு பிஞ்சை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை குக்கர்லேயே ஒரு 7 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ குக்கரில் விசில் வர்றதுக்குள்ள இன்னொரு பாத்திரத்தில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதும் இதில் ஒரு 10 மிளகு, கொஞ்சம் சோம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக தேங்காய், துருவி வச்சுருக்கிற தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்துட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் வந்து லைட்டாக வறுத்தா போதும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இந்த மசாலாவை எல்லாம் நம்ம வறுத்து சேர்க்கறதுனால இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனை நல்லாயிருக்கும். இந்த சோம்பெல்லாம் வறுத்து சேர்க்கறதுனால இதோட வாசனை நல்லாவே இருக்கும். இதை இப்போ மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. நமக்கு கடலையும் வேக வச்சு 7 விசில் வச்சு கடலை நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு சைடில் ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு, இந்த ரெசிபி கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் தான் செய்வோம். இது கேரளா ரெசிபி, அதனால் இது கேரளாவில் வந்து எல்லா டிஷ்ஷுமே கோகோனட் ஆயிலில் தான் மேக்ஸிமம் செய்வாங்க. இதுக்கு கோகோனட் ஆயிலில் செஞ்சால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை கலர் வரவும் அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை லைட்டாக போகிறப்போ இதில் ஒரே ஒரு குட்டி தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா தொக்கு மாதிரி வதங்குற வரை இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி குக் ஆகிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கடலையில் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம், அதனால் இதில் கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு காரம், சில்லி பவுடர், கொஞ்சம் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு இதில் கடலையை சேர்த்து கடலையை வந்து அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம ஊற்றிக்கலாம். அந்த தண்ணியிலையும் நல்லா சத்து இருக்குது, அதனால அந்த தண்ணியோடு சேர்த்து இந்த கடலையை சேர்த்துக்கலாம் அந்த கிரேவியில். ஓகே, இப்போ இந்த கடலை சேர்த்து அந்த தண்ணி நல்லா கொதித்து வரப்போ இதில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்ததும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும்போது இது நல்லாவே இதோட பச்சை வாசனைலாம் போய் வாசனை நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு நமக்கு தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக நம்ம ஆஃப் பண்ணுறப்போ கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் இப்போ வீட்டிலே அரைச்சி பவுடர் பண்ண கரம் மசாலா மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு மல்லி இலையை கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கி அதுவும் கொஞ்சமாக மேலே தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே தாளித்து சேர்த்துக்கலாம். அந்த தாளித்து சேர்க்குறப்போ இன்னும் வாசனை நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கோகோனட் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதோ அதில் கடுகு, சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் குட்டியாக நறுக்குனது, அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர்றப்போ அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை இந்த குழம்புல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளித்து இதை ஊற்றிட்டு உடனே ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஆப்பம் ஊற்றிக்கலாம். ஆப்பத்துக்கு மாவு ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணலாம். நமக்கு ஓரத்தில் நல்லா கிறிஸ்பியாகவும் சென்டரில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஓகே, ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது கடலைக்கறியோடு சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.